நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முன்வைத்ததனால்தான் 23 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அரபிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் இஸ்லாம் மேலோங்கியது. ஏன் எதிர்க்கப்பட்டாங்க? தீமையை தடுத்ததனால் எதிர்க்கப்பட்டார்கள். மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்ததனால் எதிர்க்கப்பட்டார்கள். தாயிஃபில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிடங்காத ஒரு துன்பத்தை சமுதாய மக்கள் கொடுத்தாங்களே, ஏன்? தொழுகுங்க, அல்லாஹ் வணங்குங்க என்று மாத்திரம் சொல்லி இருந்தால் பிரச்சனை வந்திருக்குமா? அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருந்த தீமையை எடுத்து சொன்னார்கள். அதனால் எதிர்ப்பு, அதனால் அடக்குமுறை, அதனால் பல்வேறு சோதனைகள். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி, நபிகளாருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி, இதற்கு முன்னால் ஏராளமாக அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த இஸ்லாம் மேலோங்கியதனுடைய பின்னணி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த இரண்டையும் சரிசமாக மக்களுக்கு மத்தியிலே முன்னெடுத்ததனால் இஸ்லாம் மேலோங்கியது.